ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் மெதுவடை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் வந்து இதில் சேர்த்து செய்யும்போது இந்த மாதிரி வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 200 கிராம் வந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி, அதே அளவுக்கு வந்து 2 டீஸ்பூனுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்திட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி ஊறினதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய உளுந்து வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணியே ஒரு சொட்டும் கூட இல்லாமல் வடித்து வச்சுக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஊறின ஜவ்வரிசி வந்து இதில் சேர்த்து பல்ஸில் 2 சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். கையிலே ஒட்டாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பஞ்சு மாதிரி மெத்துன்னு வந்து மெதுவடை கிடைக்கும். இப்போ வந்து இது ஒரு டிப்பாக பார்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் போடும்போது நல்லா கட்டியாக அப்படியே மிதக்கணும். இப்போ எல்லா மாவும் எடுத்து போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். வடையும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய சேர்த்த வேண்டியதில்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திட்டு கருவேப்பிலை, மல்லி இலைகள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஓரத்துலேருந்து மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம போட்டோம்னா சூப்பரான ஒரு மெதுவடை வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. இந்த மெதுவடை செய்கிறதுல எங்கள் சிஸ்டர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எப்போவுமே ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி மெதுவடை செஞ்சு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்தாலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ மீதி வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக உருட்டி தட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக பாதுஷா மாதிரி. பார்த்தா பாதுஷாவா இல்லை வடையா, மினி வடையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த நவராத்திரியில் செஞ்சு அசத்துங்க, எல்லாருமே பாராட்டுவாங்க. இது வந்து வெண்பொங்கலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து செஞ்சோம். நவராத்திரிக்கு வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வச்சு நாங்கள் சாமிக்கும் படைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சத்தமே உங்களுக்கு கேட்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த அளவுகளோட. தேங்க்யூ.